நாளை தமிழக முதல்வர் விஜய் கரூர் செல்வதை ஒட்டி நிகழ்ச்சிக்கான இறுதிக்கட்ட பணிகள் மும்மரமாக நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை சுற்றி இரும்பு தகரம் கொண்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இறுதிக்கட்ட பணிகள் மும்மரமாக நடைபெற்று வருகிறது. 13,500 பேருக்கு வேலைவாய்ப்பு பெறும் வகையில் புதிய தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் முதல்வர் விஜய். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ், வணக்கம். நாளைக்கு முதல்வர் விஜய் கரூர் செல்ல இருக்கிறார். இறுதிக்கட்ட பணிகள் அங்கு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் அருணா. தமிழக முதல்வரும் தாவேகா தலைவருமான ஜோசப் விஜய் அவர்கள் நாளை கரூர் மாவட்டத்திற்கு வருகிற உள்ளார். இதை முன்னிட்டு கரூர் வெண்ணமலை அருகே உள்ள அட்ரஸ் கலையரங்க மைதானத்தில் 10 ஏக்கர் பரப்பளவில் உள்ள நிலத்தில் 5000 பொதுமக்கள் அமரும் வகையில் அந்த கூடாரம் அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை சுற்றிலும் அந்த தடுப்புகள் கொண்டு அடைக்கப்பட்டு பொதுமக்கள் உள்ளே வரும் வழி மற்றும் வெளியே வரும் வழியை தவிர மற்ற அனைத்து பாதைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அந்த நடைபெறும் இடத்தில் இறுதிக்கட்ட பணிகள் அந்த நடைபெற்று வரும் நிலையில் அந்த பொதுமக்கள் அமர்வதற்காக தற்போது அந்த இருக்கைகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு முதல்வர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அந்த நகரப்பகுதி வழியாக செல்ல உள்ள நிலையில் தேசிய நெடுஞ்சாலை திருக்காமலியூர், மனோரா கார்னர், லைட் ஹவுஸ் கார்னர், திருமாலியூர், சுங்கச்சேட், தாமிரமலை உள்ளிட்ட சாலை முழுவதும் அந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு துறைகளின் கீழ் பணியாற்றும் வகையில் 32 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் முதல்வர் அந்த பணி நியமன ஆணை வழங்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து காணொலி காட்சி வாயிலாக மணவாசி பகுதியில் ரூபாய் 1,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோல் அல்லாத அந்த காலணி உற்பத்தி செய்யும் தனியார் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட உள்ளார். இந்த தொழிற்சாலையின் மூலம் சுமார் 13,500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துயர சம்பவத்தின் போது உயர்ந்த 40 குடும்பங்களை முதல்வர் சந்தித்து பணி ஆணைகளை மற்றும் அந்த நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் என்பது அந்த குறிப்பிடத்தக்கதாகும். அருணா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி விக்னேஷ்.